அந்த உனக்கு என்ன இன்ஸ்டிங்க்ட்ன்றத நீ நம்பி அந்த நம்பிக்கை குறையாம அடிச்சுட்டு போகும்போது இல்ல, அந்த பிலீஃப் தான் மேக்னெட் ஆகும். நீ ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றல, இது அடிக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு அது நடந்தாலும் நடக்கலனாலும் நான் அதை நடத்திக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு ஒண்ணு அடிச்சு நீ போகும்போது அப்ப தட்ஸ் த ரியல் லவ். அந்த தாட்டுக்கு வந்து ஒரு எனர்ஜி இருக்கு சார். ரைட். அது ஒரு மேக்னெட் மாதிரி போய் திங்ஸை கிராப் பண்ணி. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்க அசோக். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில சின்ன சின்ன என்னோட பர்சனலான விஷயங்களை பத்தி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது சொல்றதுனால எனக்கு எந்த அவமானமும் கிடையாதுங்க. குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா, நான் மார்க்கெட்ல வந்து சஸ்டெயின் பண்றது ரொம்ப லாங் பீரியட்ல நான் சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் தென் குறைஞ்சது இல்ல அப்படின்னாலும் ஒரு 50,000 ட்ரேட்ஸ் ஆச்சு நான் ஃபெயில் பண்ணியிருப்பேன். ஸோ நான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு அதை ஏற்றுக்க முடியாம, அக்செப்ட் பண்ணிக்க முடியாம சொல்லிட்டு பின் வாங்கிடுவாங்க. ஸோ இதை வந்து நான் இந்த இடத்துல பெருமையா சொல்றேன் அப்படின்றது கிடையாதுங்க. நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, எனக்கு அந்த 50,000 தோல்விகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பாடங்களை கற்பிச்சுச்சு. அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, நான் இன்னமும் மார்க்கெட்ல சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் தென் எனக்கு கிடைச்ச பாடங்கள் வந்து என்ன மாரி சஃபர் ஆயிட்டு இனிஷியல் ஸ்டேஜ்ல நான் சஃபர் ஆன விஷயங்கள், இப்ப யாராவது அந்த மாதிரியான இடத்துல சஃபர் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உபயோகமா அட்லீஸ்ட் 2 பேருக்காச்சும் இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? ஸோ வழக்கம் போல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்மளோட ஷீட்ஸ்ல எந்த விதமான ட்ரேட்ஸ் கிடைச்சதுன்றத ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். அண்ட் தென் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் வந்து எவ்ரி டே வந்து மார்க்கெட் வந்து அப் டவுன் சொல்லிட்டு ஏதாவது ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கும். இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஓவராலா நிஃப்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 167 புள்ளிகள் வந்து டவுனாக இருந்தது. மோர் தென் வந்து பார்த்தீங்கன்னா 0.64% வரைக்கும் டவுன். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நெகட்டிவ், நிஃப்டி நெக்ஸ்ட் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நெகட்டிவ், மிட் கேப் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நெகட்டிவ்னு சொல்லிட்டு ஓவரால் மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெட்டாக தான் இருக்கு. ஓகேங்களா? ஆனால் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம சில பேர் கவனிச்சிருப்பீங்க. நான் சில பதிவுகள்லையும் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த பதிவை புதுசா பார்க்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சும்மா சொல்லணும் இல்லைங்களா? அந்த அடிப்படையில சொல்றேன். ஓகேங்களா? ஸோ என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட் வந்து நெகட்டிவா இருந்தாலுமே, இன்னைக்கும் மார்க்கெட்ல 15%, 10%, 20%ன்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல மேல போகக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, போயிட்டு தான் இருக்கு. ஸோ என்னோட போக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து ஒரே டைரக்ஷனல் தான் இருக்கும். மார்க்கெட் நெகட்டிவோ இல்லை பாசிட்டிவோ, மார்க்கெட் கிராஷோ, என்னோட ஃபோக்கஸ் எப்பயுமே மேலே எந்த ஸ்டாக்ஸ் போதோ அந்த ஸ்டாக்ஸ் பின்னாடி நான் தினசரி ஓடுவேன். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம ஷீட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இண்டிகேட் பண்ண விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சில ஸ்டாக்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் என்ன டைமிங் அந்த பிரேக் அவுட்ல இருந்தது, இந்த பிரேக் அவுட்டை நம்ம வந்து என்ன இண்டிகேட்டர் பேசிஸ்ல நம்ம இந்த பிரேக் அவுட்டை எடுக்கிறோம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அசோகா அப்படின்ற கம்பெனி வச்சுக்கோம். இது வந்து நம்மளோட இண்டிகேட்டருங்க. ட்ரேட் டுடே டுகெதர் அசோக். ஓகேங்களா? ஸோ இந்த இந்த இண்டிகேட்டர் வந்து என்ன பேசிஸ்ல வருது அப்படின்னா, ஸோ ஒரு 4 சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் வருது. இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எதை பேஸ் பண்ணி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ பாஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ஏரியாலாம் ரிஜெக்ட் ஆச்சோ அந்த பேசிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடேல உங்களுக்கு ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட்டை இது காட்டும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் பண்ணி நான் கூகுள் ஷீட்ல எனக்கு இண்டிகேட் பண்ற மாதிரி வச்சிருக்கேன். இதை சில நண்பர்களும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வேணுன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். நீங்க தாராளமா அங்க போயிட்டு அந்த லிங்க் மூலியமா நீங்க உள்ள இந்த ஷீட்டை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அசோக் அப்படின்ற கம்பெனி, அசோகான்ற கம்பெனி வந்து வந்திருக்கு. ஸோ நான் அசோகா அப்படின்ற கம்பெனி போடுறேன். ஸோ அதுக்கான பிரேக் அவுட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரூ. 173.67. சரிங்களா? ஸோ அசோகான்ற கம்பெனி வந்து காலையில 10:37:57 அந்த அந்த டைமிங்ல அந்த ப்ரைஸ் வந்து பிரேக் ஆயிருக்கு.
10.57 சரி 37 ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்ட்டா இந்த கேண்டில்ல பிரேக் அவுட் ஆகும்போது என்னோட ஆல்கோ ட்ரேட்ஸ்ல இந்த டைமிங்ல அந்த ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா, என்னன்னா ஒரு ரூ. 173 63 காசு இல்லைங்களா? இது வந்து பிரேக் அவுட் ஃபார்ம்ல ரூ. 174 அந்த பிரைஸ்ல வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆச்சு. ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா, மேல போனது 176 எண்ட் ஆஃப் த டே கவர் பண்ணது வந்து 175. எப்படி பார்த்தாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 1 லாபம். ஸோ லிவரேஜஸ் பேசிஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு ரூ. 1 லாபம் கிடைச்சிருக்குன்னா, இன்டூ 5 அதாவது இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ரூ. 4000 இன்வெஸ்ட்மென்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா, ரூ. 4000ல 1% அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ரூ. 40. இன்டூ 5 அப்படின்னா ரூ. 200 எனக்கு ரூ. 4000க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 200 லாபம் வந்து இதுல கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் அடுத்த ஸ்கிரிப்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இன்ட்ராடே வந்து ட்ரேட் பண்றவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து எளிமையா புரிஞ்சிரும். ஸோ அடுத்த ஸ்கிரிப்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இபேக். ஸோ இபேக் அப்படின்னும்போது இதோட எக்ஸாக்ட் பிரேக் அவுட் பிரைஸ் வந்து 277.42 நமக்கு வந்து அந்த பிரைஸ் தான் இண்டிகேட் பண்ணியிருக்கு. அந்த பிரைஸ் வந்து நமக்கு பிரேக் அவுட் ஆன இடம் அப்படின்னு பார்க்கும்போது இபேக். 11:34க்கு அந்த பிரைஸ் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. இந்த இடத்துல என்னோட ஆல்கோ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் தென் இத வந்து சூப்பர் ட்ரெண்ட் ட்ரையலிங் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ 3 மினிட்ஸ்க்கான ட்ரையலிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா 277லேருந்து 301 வரைக்கும் போயிருக்கு. ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா, இது நியர் டூ 8 to 9% இருக்கு நமக்கு ப்ராஃபிட். அப்படி பார்க்கும்போது நீங்க ஒரு ரூ. 4000 இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல, அ குறைஞ்சது 40% வந்து இதுல லாபம் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. 40% அப்படின்னா, 10%னா ரூ. 400 40னா ஆல்மோஸ்ட் ரூ. 1600 வந்து வரைக்கும் உங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? அதாவது ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மென்ட் ஆச்சும் நம்ம அதுல போடணும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கேஷ். 2வது வந்து இது வந்து ஆப்ஷன் ட்ரேட்ஸ் மாதிரியான இது கிடையாதுங்க. ஸோ அதனால ஒரு கம்பெனி பேசிஸ் பண்ணி போடும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா ஒரு மினிமம் ப்ராஃபிட் வந்து இந்த ஷீட் பேசிஸ்ல கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். இது என்ன ஷீட்? இது என்ன பேசிஸ்ல உங்களுக்கு வந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலா கைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 1500 ஸ்கிரிப்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே லிவரேஜஸ்ல உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. அந்த லிவரேஜஸ்ல இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் மேஜரா எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஹையஸ்ட் மொமெண்டம் பிரேக் அவுட் நடக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்றது ஓவராலா 1500 ஸ்கிரிப்ட்ல உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 20 ஸ்கிரிப்ட்ஸ் வரைக்கும் கிடைச்சது. அண்ட் தென் அடுத்த ஸ்கிரிப்ட் பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸிகாம். ஸோ எக்ஸிகாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, 120.80 அப்படின்றது நம்மளோட பிரேக் அவுட் பிரைஸ். நம்மளோட ஷீட்டும் அதான் இண்டிகேட் பண்ணியிருக்கு. ஸோ எக்ஸிகாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓவராலா என்ன டைம்க்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்குன்னா 9:33க்கு அந்த பிரைஸ் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆனதுலேருந்து ஒரு நல்ல மொமெண்டம் வந்து மேல போயிட்டு, எண்ட் ஆஃப் த டே வந்து 123 ஆல்மோஸ்ட் அந்த நியர்பை ஏரியால தான் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 2.5% வந்து ப்ராஃபிட். ஓவராலா லிவரேஜ் கணக்கு போட்டீங்கன்னா, 2.5னா 12.5% இருக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம். ஓகேங்களா? அண்ட் தென் அடுத்தது கிறிஸ்டவால். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 485 அபோவ். ஸோ சஸ்டெயின் பண்ணி மேலே தான் முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஓவராலா ஒரு சின்ன சின்ன லாபகரமான ட்ரேட்ஸ் வந்து தினசரி இந்த மாதிரி உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த ஷீட்ஸ் வந்து குடுக்கும். ஓகேங்களா? இதுல ஃபெயிலியரே இல்லைங்களா சார்? எல்லாமே வந்து பாசிட்டிவா கேட்டிருக்கீங்க அப்படின்னா, ஃபெயிலியர்ஸ் எல்லாம் இல்லாம ஷேர் மார்க்கெட்டே கிடையாதுங்க. கண்டிப்பா ஃபெயிலியர்ஸ் கண்டிப்பா இருக்கும். என்னன்னா, அந்த ஃபெயிலியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க எங்க வந்து நம்மளால சஸ்டெயின் பண்ணி கொண்டு போய்க்க முடியும் அப்படின்னா, நல்ல மொமெண்டம்ல போகக்கூடிய ஸ்டாக்கு ஸ்ட்ரென்த்தா போயிட்டே இருக்கும். ஃபெயிலியர் ஆகக்கூடிய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மினிமம் லாஸ்ல கவர் ஆயிடும். ப்ராஃபிட் வரக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து மேக்ஸிமம் அதோட ட்ரெண்ட கன்டின்யூ பண்ணி கவர் பண்ணிடும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா சொல்லணும்னா, நான் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அம் குறிப்பிட்டுன்னா, இப்போ டைட்டன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, டைட்டன் வந்து இன்னைக்கு பிரேக் அவுட் வந்து இன்னைக்கு 3912 அந்த ரேஞ்சஸ்ல வந்து பிரேக் அவுட் ஆச்சு. ஷீட்லயும் இண்டிகேட் பண்ணா.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைட்டன் 950க்கு இந்த ட்ரேட் கிடைச்சது. அண்ட் தென் இதுக்கான எக்ஸிட் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வச்சிருக்கக்கூடிய ரூல் என்னன்னா, சூப்பர் ட்ரெண்டுக்கு கீழே எப்போ க்ளோஸ் ஆகி பிரேக் ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்னோட ஆல்கோ மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். அது கவர் பண்ணிடும். ஸோ அந்த அடிப்படையில இந்த ட்ரேட் வந்து எனக்கு லாஸ் தான். அதாவது 3912 அப்படின்னா ஓவராலா எக்ஸிட் வந்து ஒரு 10 to 12 பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு இது லாஸ். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 0.25% வந்து உங்களுக்கு லாஸ் இன்டூ 5 அப்படின்னும்போது ஒரு 1.25லேருந்து 1.5% வரைக்கும் உங்களுக்கு உங்களோட முதலீட்டுல லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். அதாவது ஒரு ப்ராஃபிட் அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் பர்சன்டேஜ், லாஸ் அப்படின்னா ஒரு மினிமம் பர்சன்டேஜ்ல நம்மளால இது பண்ணிக்க முடியும். ஏன்னா இங்க மேஜரா உங்களுக்கு ஷோ பண்ற விஷயம் என்னன்னா, ஒரு மொமெண்டம் பிரேக் அவுட் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸ் இந்த ஷீட்ல உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். ஸோ இந்த பதிவு வந்து பாத்தீங்கன்னா, சுருக்கமா சொல்ல வர விஷயம், மார்க்கெட் எந்த திசையில வேணாலும் போகலாங்க. ஆனா தினசரி ஒரு அப் மூவ்மெண்ட் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து எவ்ரிடே நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ அந்த ஃபோக்கஸ்ல மார்க்கெட்ட பாருங்கன்றது என்னோட சஜஷன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பார்க்க பார்க்க தான் அத உங்களால ரியலைஸ் பண்ண முடியும். நான் பல வருடங்களா அத நான் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கேன். அதனால எனக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சது. அத நான் உங்ககிட்ட கன்வே பண்ணிட்டேன்னு நான் நினைக்கிறேன். நன்றி. வணக்கம்.